வெல்கம் வியூவர்ஸ். வடுகை 360 சேனல் இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு மதராசியோட ட்ரெய்லரானது ரிலீஸ் ஆயிருக்குது. ரிலீஸ் ஆன ஒன் ஹவர்லேயே கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் மேலான வியூவர்ஸ்களை அள்ளி குவித்த மதராசி ட்ரெய்லருக்கு மிக வாழ்த்துக்கள். சிவகார்த்திகேயன் ஒரு முழு நீள ஆக்ஷன் படமாக இந்த படமானது இருக்கக்கூடும் என்று கணிக்கப்படுகின்றது. அவரனுக்கு அப்புறம் இந்த மதராசியானது சிவகார்த்திகேயனுக்கு வெற்றியை கைகூடுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த மதராசி பார்த்தீங்கன்னா சரியான ப்ரொமோஷன் இல்லாமல் இந்த படமானது இன்னும் மக்களிடம் போய் சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு மதராசி ட்ரெய்லர் வந்த பின்னாடி தான் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரா ஏஆர் முருகதாஸ் படத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படமானது செப்டம்பர் 5 திரைக்கு ரிலீஸ்க்கு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் புதுமுகமாக ருக்மிணி வசந்த் நடிச்சிருக்காங்க. கோட் படத்தில் தளபதி சிவகார்த்திகேயன் கையில் துப்பாக்கி கொடுத்தாரு. யார் கையில் துப்பாக்கி இருந்தால் நான் தாண்டா வில்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய துப்பாக்கி படத்தின் வில்லன் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காப்புல. இந்த படம் ப்ரொமோஷன் ரீதியாக சரியாக போகாத நிலையிலும் அமரன் கொடுத்த வெற்றியை அடிப்படையில் இந்த மதராசியானது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் மிகப்பெரிய ஒரு செலவில் விற்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ். இந்த ப்ரொடியூசர்ஸ் கரெக்டாக ப்ரொமோஷன்ஸ் பண்ணாத காரணத்தினால செப்டம்பர் 5 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கிட்டத்தட்ட மிக குறைவான நாட்கள் தான் இருக்குது. இன்னும் இந்த படம் எப்படி மக்கள் மத்தியில் போய் சேர போகுதுன்னு தெரியவில்லை. சிவகார்த்திகேயன் நண்பரும் ராக்கி ஸ்டார் அனிருத் தான் இந்த படத்தோட இசையமைச்சிருக்காப்புல. ஸோ எப்படியோ மதராசி படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையக்கூடும். அதுக்கப்புறம் அமரனுக்கு அப்புறம் இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தருமா என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழு நீள ஆக்ஷன் படமாக இருக்க போகுது. துப்பாக்கி கலாச்சாரத்தில் போதைப் பொருள் கடத்தல் போன்ற இல்லீகல் செயல்களை சென்னை மாநகரத்தை சுற்றி நடக்கக்கூடிய கதைக்களமாக ஏஆர் முருகதாஸ் அமைச்சிருக்காப்புல. ஏஆர் முருகதாஸுக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ். ஏன்னா சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் இயக்குனாப்புல, அந்த படம் சரியா போகல. அதுக்கப்புறம் முருகதாஸோட மிகப்பெரிய ஒரு டாப் ஸ்டார் ஹீரோவோட நடிகை சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்வு இந்த மதராசி மூலமாக சிவகார்த்திகேயனுக்கும் ஏஆர் முருகதாஸுக்கும் கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய கூடும், எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நம்ம வடுகை 360 சேனல் மிகுந்த வாழ்த்துக்களையும் பதிவுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.